குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறோம். டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ்ட் பார்த்துலாம். கண்டபஸ்ட் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் கிடைக்கும். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 64 டெஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதில் வந்து டெஸ்ட் கன்யூஸாக போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? இந்த 2 டெஸ்ட் பேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை கொடுத்துருக்காங்க. 500 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 2 டெஸ்ட் பேஜில் எதில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு 500 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பயிர் காப்பீட்டு திட்டங்களுக்கான காலம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா ஓகேங்களா மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த 2 பயிர் காப்பீட்டு திட்டம் 2025-26 நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. நாட்டின் மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபசல் பீமா யோஜனா அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 23 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப அடிப்படையிலான மகசூல் மதிப்பீடு அமைப்பு முறை, அதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. வானிலை தகவல் மற்றும் தரவு கட்டமைப்பு முறை வின்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வேளாண் சார்ந்த தொழில்நுட்ப முன்னெடுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தொழில்நுட்ப அடிப்படையிலான மகசூல் மதிப்பீடு அமைப்பு முறையானது தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பரலாக்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா பயிர் அறுவடை சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நீக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வானிலை தகவல் மற்றும் தரவு கட்டமைப்பு முறை, அதாவது வின்டர்ஸ் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி அளவில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கி வானிலை நிலையங்கள் அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தானியங்கி மழை மானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊராட்சியிலையும் அமைக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேரளம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகம் உட்பட்ட 9 மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தும் பணியில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுத்திருக்காங்க. இதர மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்டேட்டு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 98.12% வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்திருக்கு. 2000 ரூபாய் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் திருப்பி வராத நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 6691 கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திருப்பி வராமல் இருக்குது. கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2000 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. 2023ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 3.56 லட்சம் கோடி மதிப்பிலான 2000 நோட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்தது. ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணும்போது இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை அனுப்பி நீங்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம நேற்றைய குரூப்பில் போட்டோம். 16 மாநகராட்சிகளுடன் 158 நகர ஊரக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 6 புதிய மாநகராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் 28 நகராட்சிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய 4 மாநகராட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உருவாக்கியிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 48.45% இருந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ் சார்பிலையும் கேட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை நகராட்சி இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கிளாஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் நான் சேர்த்து சொல்லிடுறேன். அடுத்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான இலவச பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க. இது நம்ம நேற்றே வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாட்கோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வெளியிடப்பட்டிருக்கு. இது தாட்கோ இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சி வந்து வழங்கப்படுது. அடுத்து நம்ம இதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அதை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுட்காலம் வாழ்ந்தவர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி கார்ட்டுக்கு தான் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 2002ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வழங்கியிருக்காங்க. அமெரிக்கா நோபல் பரிசு நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான், அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறனால மறுபடியும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய புதிய ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்கிறார் இன்றைக்கி.
அடுத்து முக்கியமானது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 268 பேரின் உடல் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தானம் செய்யப்பட்டிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1500 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் தமிழகம் தொடர்ந்து உறுப்பு தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா உறுப்பு தானம் செய்வோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதையோடு வந்து பார்த்திங்கன்னா உடல் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விகிதம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு வருது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2023 செப்டம்பர் 23 அன்று தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அறிவிச்சார். ஓகேங்களா? உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் அப்படின்றது இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறையின் சீர்திருத்த ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. முப்படைகளையும் தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்துவதற்கு தயாராக அதை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தி போருக்கு தயாராக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு இப்படி கடைபிடிக்கிறாங்க. இதில் 2025ஆம் ஆண்டு பாதுகாப்பு அமைச்சகத்தின் சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இரு போர்க்கப்பல்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடற்படையில் இணைக்கியிருக்கிறாங்க. இந்திய கடற்படை சூரத், நீலகிரி ஆகிய 2 போர்க்கப்பலும் அது வந்து வாக்ஷீர் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட இருக்குது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் 15ஆம் தேதி நடக்க உள்ள இந்திய கடற்படையில் சூரத், நீலகிரி போர்க்கப்பலும் வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கிறாங்க. மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போர்க்கப்பலும் நீர்மூழ்கி கப்பலும் கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சேதக், LH, சீஹிங் போன்ற ஹெலிகாப்டர்களை கூட இந்த நீலகிரி, சூரத் போன்ற போர்க்கப்பலில் இறக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலான வாக்ஷீர் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகளில் பயன்படுத்தும் டீசல், மின்சாரம் ரெண்டுலேயுமே இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, டிஎன்யூ சார்பில் கேட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும், டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரத், நீலகிரி வந்து பார்த்திங்கன்னா எதனோட வந்து போர்க்கப்பலா, ஏவுகணையா அப்படின்லாம் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அதனால் சூரத், நீலகிரின்றது வந்து இந்திய கடற்படையினுடைய போர்க்கப்பல்கள். வாக்ஷீர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மகசான் கப்பல் கட்டும் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. இதுவும் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை சேவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நிறுவனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஏர் இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணங்களில் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை இணையம் வழங்கும் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள் விமானங்களில் இணைய சேவை வழங்கும் முதல் விமான நிறுவனம் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியாவே சாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேற்றே மேட்ச் பார்த்தோம். ஃபிடே உலக பிளிட்ஸ் செஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இளம் வீராங்கனை வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வென்றிருக்காங்க. சர்வதேச செஸ் சம்மேளனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த உலக ரேபிட் மற்றும் பிளிண்ட் சாம்பியன் போட்டி நடைபெற்று வருது. இதில் ரேபிட் பிரிவில் இந்தியாவின் மூத்த வீராங்கனையான கோனேரு ஹம்பி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பிளிண்ட் போட்டி நடைபெற்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வென்றிருக்கிறாங்க. அடுத்து ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 907 புள்ளிகளை ஈட்டி வந்து பார்த்திங்கன்னா புதிய சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்கிறாரு. அது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகேங்களா? இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் வரதுனால அவரை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சர்வதேச செஸ் சம்மேளனம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தரவரிசை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரரான அர்ஜுன் எரிகேசி, டி குகேஷ் உள்ளிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 5வது இடத்துல இருக்கிறாங்க. விஸ்வநாத ஆனந்துக்கு பின் வந்து 2800 ஏலோ ரேட்டிங் ஈட்டிய வீரர் அப்படின்ற சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து பெற்றிருக்கிறாரு. நார்வே வீரரான மேக்னஸ் கால்சன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறாரு. மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா கோனேரு ஹம்பி இருக்காங்களே, அவங்க 6வது இடமும், திவ்யா தேஷ்முக் 14வது இடமும், ஹரிகா வந்து பார்த்திங்கன்னா 16வது இடம், வைஷாலி வந்து பார்த்திங்கன்னா 19வது இடத்துலையும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய கால்பந்தினின் கேப்டனும் நட்சத்திர வீரர்களில் அதை வந்து பார்த்திங்கன்னா சுனில் சேத்ரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகள் சர்வதேச விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறதாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார். அடுத்து ஜம்மு காஷ்மீர் லடாக் குறித்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அமித்ஷா வந்து வெளியிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் த்ரூ தி ஏஜஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? அவரும் மற்றும் கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் 3000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை உள்ளடக்கி 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தில் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கரப் டைப்பஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் பாக்டீரியா தொற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இந்த ஸ்கரப் டைப்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பாக்டீரியா தொற்று.
இது வந்து பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸியா எனப்படும் பாக்டீரியா பாதிப்புன்னு ஒட்டுண்ணியால் வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. அந்த ஒட்டுண்ணியால் பாதிக்கப்படுற பூச்சிகள் வேறு ஏதாவது நம்மளை கடிக்கும்போது அந்த வைரஸ் வந்து அந்த பாக்டீரியா வந்து நமக்குள்ளே வருது. இது காய்ச்சல், தலைவலி, உடல் சோறு மற்றும் தடிப்புகள் இதெல்லாம் உருவாகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிசா பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனை மூலம் தான் இந்த நோயை கண்டறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கரப் டைப்பஸ் காய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்ரோமைசின், டாக்சிசைனின் மற்றும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சையாக வழங்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றல் அடைவுத்திறன் தேர்வு. அதாவது தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றல் திறனை அளவிடுவதற்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாநில கற்றல் அறிவுத்திறன் தேர்வு நடத்தப்பட்டது. ஓகேங்களா. இந்த தேர்வு என்ன பேர் அப்படின்றதுக்காக வந்து அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 25 மருத்துவமனைகள், அதாவது சென்னை, மதுரை உட்பட 25 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா போதை மறுவாழ்வு மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது டாக்டர் ஏஜேடி ஜான்சன் விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விருதே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணாங்க. மறைந்த வன உயிரி பாதுகாவலரான ஏஜேடி ஜான்சிங்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வன உயிரி பாதுகாப்பில் சிறந்து விளங்குபவர்களுக்கு டாக்டர் அதாவது ஏஜேடி ஜான்சிங் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தகுதியுள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருது பெறுவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 லட்சம் பரிசு தொகை மற்றும் சான்றிதழும் வழங்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டரை படிச்சுட்டு போக முடியும். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு போக முடியும். 2025 வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அலட்சியமாக இருக்காதீங்க. உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு புக்காக படிங்க. சரிங்களா. Okay friends, thank you.